ஒரு நாள் பூமியின் மக்களை பற்றி ஆண்டவர் யோசித்து மிகவும் வருத்தப்பட்டார். நான் உருவாக்கிய உயிரினங்கள் இமைகள் செய்து கொண்டு நல்லதை பற்றி யோசிக்க கூட விருப்பமில்லாமல் இருந்தனர். ஆண்டவர் மிகுந்த சோகத்தோடு தான் உருவாக்கிய அனைத்து உயிரினங்களும் அழிக்க நினைத்தார். அப்போதுதான் ஆண்டவர் நோவாவை பற்றி நினைத்தார். நோவா ஆண்டவர் வழியிலேயே நடந்தார். ஆண்டவர் நோவாவுடன் பேசினார். அனைத்து மக்களுக்கும் நான் ஒரு முடிவு கெட்டப் போகிறேன். அவர்களால் இந்த பூமி மோசமாய்விட்டது. அதனால் மக்களையும் பூமியையும் அழிக்கப் போகிறேன் என்றார். கப்பலை கட்டுவதற்காக வழிமுறைகளை ஆண்டவர் நோவாவுக்கு கூறினார். எந்த மரத்தில் செய்ய வேண்டும், எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் என்று எல்லா விவரங்களையும் கூறினார். நோவாவுடன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார். உன்னையும் உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் காப்பேன். அவர்கள் அந்த கப்பலில் பாதுகாப்பாக இருப்பார்கள். நான் பூமி முழுவதையும் வெள்ளத்தால் சூழல் செய்ய போகிறேன். அனைத்து உயிரினங்களும் அழிய போகின்றன. அனைத்து உயிரினங்களையும் ஒரு ஆண் ஒரு பெண் என்றும் அவைகளுக்கு தேவையான உணவுகளையும் சேகரிக்க சொன்னார். கப்பல் தயாரானவுடன் ஆண்டவர் நோவாவுடன் பேசினார். இன்னும் 7 நாட்களில் பெரும் வெள்ளம் சூழப் போகிறது. அதற்கு முன்பாக சென்று அனைத்து மிருகங்களையும் அதற்கு தேவையான உணவையும் கொண்டு வா. அடுத்து 40 இரவும் 40 பகலும் நான் பெரும் மழை பெய்விக்கப் போகிறேன். மழை தொடங்கியது. 40 நாட்களுக்கு வெள்ளமும் மழையும் ஆட்கொண்டது. நோவாவின் கப்பல் மற்றும் மிதந்தது. மிகப்பெரிய மலைகள் கூட முழுகி போனது. கப்பலில் ஏறாத அனைத்து உயிரினங்களும் இறந்து போயினர். மழை நின்றவுடன் கப்பலை விட்டு வெளியே வர இயலவில்லை. நடப்பதற்கு நிலமே இல்லை. எங்கு பார்த்தாலும் தண்ணீராக இருந்தது. பூமியை சூழ்ந்து கொண்ட வெள்ளம் 150 நாட்களுக்கு நீடித்தது. வெள்ளம் முடிந்து 7 மாதங்களுக்கு பிறகு அந்த கப்பல் ஒரு மலையில் உச்சியின் மீது நின்றது. பிறகு 40 நாட்களுக்கு பிறகு கப்பலின் கதவை நோவா திறந்தார். ஒரு புறாவை வெளியே அனுப்பினார். புறாவுக்கு தரையிறங்க எந்த இடமும் கிடைக்கவில்லை. ஒரு வாரம் கழித்து மீண்டும் புறாவை வெளியே அனுப்பினார். புறா ஒரு ஒலிவ இலையுடன் திரும்பி வந்தது. தண்ணீர் வற்றிவிட்டது என்று அர்த்தம். மீண்டும் ஒரு வாரம் கழித்து மீண்டும் புறாவை வெளியில அனுப்பினார். இந்த முறை புறா திரும்பி வரவில்லை. பூமி காய்ந்து விட்டது. ஆண்டவர் மீண்டும் பூமியை சபிக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தார். மீண்டும் இந்த உலகத்தை வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் என்று உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். இதற்காக ஒரு அடையாளத்தை காண்பித்தார். வானத்தில் வானவில்லை தோற்றுவிட்டார். அதுவே உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துவதாக இருந்தது. எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.